Hello students, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இதில் பாலினாமியல்ல ஒர்க்ஷீட் நம்பர் 16 நம்ம பார்க்கலாம். உங்களோட ஆன்சரோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம ஆன்சரையும் உங்கள் ஆன்சரையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எல்லாம் சிம்பிள் மோனோமியல் மல்டிப்ளிகேஷன் தான். எல்லாமே மோனோமியல் மல்டிப்ளிகேஷன். ப்ரீவியஸ் ஒர்க் ஷீட் மாதிரி பைனாமியல் ட்ரைனாமியல்லாம் இல்லை. இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மோனோமியல் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியும் மோனோமியல் மல்டிப்ளிகேஷன் கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே மல்டிப்ளிகேஷன் எப்படியா இருந்தாலும் மல்டிப்ளை ஆகும். லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸு அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். எந்த டேர்மாக இருந்தாலும் நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷனில் அக்செப்ட் பண்ணிக்கும். அது எக்ஸ் ஒய் இசட் எந்த வேரியபிள் வந்தாலும் மல்டிப்ளை ஆகும். கோஎஃபிஷியன்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க, வேரியபிள்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ வேரியபிள் எக்ஸ் வேரியபிளாக இருந்தால் அதெல்லாம் மல்டிப்ளை ஆகும், ஒய் வேரியபிள் மல்டிப்ளை ஆகும், இசட் வேரியபிள் அதே போல் மல்டிப்ளை ஆகும். அவ்வளோதான். அந்தந்த வேரியபிள் எதுக்குமே பேர் இல்லைன்னா அதை அப்படியே கொடுத்துட வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மைனஸ் பாருங்க, சைன் வந்து இங்கே 2 ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் இருக்கு. அதனால டெஃபினட்டா இங்கே பிளஸ் தான் வரப்போகுது. பிளஸ் கொடுக்கணுமா? பிளஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கேருந்து 5 2s are 10, 10 10s are 100, 100 into 100 1000, 100 100 1000 வந்துடும். இன்னொரு முறை செக் பண்ணிக்கலாம். 5 5 10s are 50, 50 2s are 100, 100 into 100 is 1000. ஓகே, இப்போ எக்ஸ் எல்லாமே பாருங்க. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் 1 இருக்கு, இங்கே ஒரு 6 இருக்கு, இங்கே ஒரு பவர் 1 இருக்கு. டோட்டலாக எக்ஸ் பவர் இங்கே ஒரு 6 7 10 13 13 + 1 14, எக்ஸ் பவர் 14. அவ்வளோதான், இதில் வேற ஒன்றுமே கிடையாதுங்க. நெக்ஸ்ட் ஒய் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஒய் இங்கே பவர் 4 இருக்கு, இங்கே ஒரு பவர் 6 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா 10, 10 + 1 11, 10 + 1 பார்த்தீங்கன்னா நமக்கு 11, டோட்டலி ஒய் பவர் 11. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2, 4 4 3s are 12, 12 2s are 24, 24 2s are 48. சைன் பாருங்க என்ன வரும்னு, ஒரே ஒரு சிங்கிள் மைனஸ் தான் இருக்கு. இங்கே மட்டும் சிங்கிள் மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் கொடுத்துருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அது எதா இருந்தாலும் மல்டிப்ளை ஆகும். எந்த வேரியபிளாக இருந்தாலும் மல்டிப்ளை ஆகும். கான்ஸ்டன்ட்டு வேரியபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு மல்டிப்ளிகேஷனில் பாசிபிள். ஓகே, ஸோ பார்ப்போம். இந்த இடத்துல 2s t பவர் 4ன்னு கொடுத்துக்கிறாங்க. 2s t பவர் 4 அந்த இடத்துல லைட்டாக டிஸ்டர்ப் ஆயிருந்துச்சு, நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ 4 4 3s are 12, 12 2s are 24, 24 2s are 48. மைனஸ் இருக்கு, மைனஸ் கொடுத்துருங்க. எஸ்ஸோட பவர்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. இங்கே பவர் 1 இருக்காரு. எஸ் பவர் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 2 4 4 + 1 5, 4 + 1 எஸ் பவர் 5. நெக்ஸ்ட் டி வேரியபிள்லாம் பாருங்க. இங்கே டி பவர் 1 இருக்கு, இங்கே டி பவர் 3 இருக்கு, இங்கே டி பவர் 4 இருக்குது. அப்போ டீயோட பவர் என்னவா வரும்னு பாருங்க. இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 3, 4 + 3 7, 7 + 1 8, t பவர் 8 வந்திருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கே பாருங்க. 6 6 7s are 42, 42 2s are 84 அப்படின்றத நீங்க கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டோம்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்னு பாருங்க. இங்க ஒரு சிங்கிள் மைனஸ் தான் இருக்கு, அதனால ஆட் நம்பர் ஆஃப் மைனஸ் அப்படியே வந்துரும்பா. எக்ஸ் ஸ்கொயர் இருக்காரு, இங்க எக்ஸ் பவர் 7 இருக்கிறாரு, எக்ஸ் பவர் 5 இருக்காரு. அப்ப எக்ஸுக்கான பவர் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. இங்க ஒரு 2 இருக்காரு, இங்க ஒரு 7, ஸோ 9 ஆயிடுச்சு. 9 + 5 10 14, எக்ஸ் பவர் 14. நெக்ஸ்ட் ஏ இருக்காரு பாருங்க, ஏ ஸ்கொயர் இருக்காரு, ஏ பவர் 5. இந்த ரெண்டு பவர் ஆட் பண்ணா ஏ பவர் 7. நம்ம மாத்தி கூட இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாத்தி கூட கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்படியே கொடுத்தாலும் தப்பு கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஏ பவர் 7 எக்ஸ் பவர் 14 கூட நீங்க வச்சுக்கலாம், நோ இஷ்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஃப்ராக்ஷன்ல வருது. ஸோ 2 மைனஸ் இருக்கு. இங்கேயும் பாருங்க, இங்க ஒரு மைனஸ் இருக்காரு, இங்க ஒரு மைனஸ், 2 மைனஸ் இருக்காங்க. ஸோ 2 மைனஸ் வந்தால் டெஃபினட்டாக நமக்கு ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3/7 அப்படியே வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணுற வேலையே இல்லை, அப்படியே கொடுத்தாச்சு. ஓகே, இங்கே பவர் 1 இருக்குது. இங்கே எங்கெங்கெல்லாம் என்னென்ன பவர் இருக்குன்னு பாருங்கள். இங்கே எக்ஸ் பவர் 1, இங்கே எக்ஸ் பவர் 2, இங்கே 3, டோட்டலாக 3 ஆயிடுச்சு. 3 + 1 4, எக்ஸ் பவர் 4. தென் ஒய் இசட், ஒய் என்ன இருக்குன்னு பாருங்க, பவர் ஒய் இஸ் 1, இங்கே ஒரு 1, டோட்டலாக அப்போ 2 இருக்காரு. இசட் பாருங்க, இங்கே 1, இங்கே ஒரு 2, டோட்டலாக 3 இருக்காரு. இசட் கியூ இப்படி போட்டிருந்தா உங்களோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர்
5 கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. இது ஒரு ஸ்பெஷல் டைப் கொஸ்டின் மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் கோஎஃபிஷியன்ட் ஸ்பெஷல் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் சிரமமாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம கால்குலேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. பட் நீங்கள் அந்த மாதிரி கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ டைம் பீயிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன வந்திருக்குன்னு பாருங்க. கோஎஃபிஷியன்ட்லாம் மல்டிப்ளை பண்ணால் 3, இங்கே ஒரு 3 இன்ட்டு 15 இன்ட்டு 23. ஸோ 3 இன்ட்டு 15 இன்ட்டு 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3, 15, 23 இஸ் 1035. 1035 1035 கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மைனஸ் இருக்கிறதுனால சிங்கிள் மைனஸ் நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. சிங்கிள் மைனஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் வேரியபிள் பாருங்க. இங்கே பவர் 1 இருக்காரு, பவர் 2 இருக்காரு. அப்போ எக்ஸ் பவர் 3. நெக்ஸ்ட் ஒய் ஒரே இடத்துல தான் இருக்காரு, ஒய் அப்படின்னு கொடுத்துட்டா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். தென் இங்கே செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட ஆன்சர் பாருங்க. நம்ம 4/9 கோஎஃபிஷியன்ட் தான் மல்டிப்ளை பண்ணுங்க. 4/9 27/12 மல்டிப்ளைடு பை 6 எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 9 and 27 3 9s are 27. ஓகே, 4 3s are 12க்கு 12 தூக்கிடலாம். அப்போ 6 ஆன்சர் இஸ் 6. கோஎஃபிஷியன்ட்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6 வந்திருக்கு. அடுத்து ஏ பவர் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக ஏ பவர் 8, ஏ பவர் 8. தென் பி பவர் ஏ பவர் 8 அண்டு பி பவர் 6 + 1 7, பி பவர் 7 கொடுத்துருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நமக்கு -6 ரெண்டு மைனஸ் மல்டிப்ளையா இருக்கு. இங்கே ஒரு மைனஸ் இருக்காரு, இங்கே இருக்காரு ஒரு மைனஸ். ஆன்சர் இஸ் ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. தென் 6 × 1/4 கொடுத்துருக்காங்க. நம்ம 2 டேபிளில் டிவைட் பண்ணா இவர் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ 3/2 கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 3/2 கிடைச்சிருக்கு. தென் a² bc அப்படியே கொடுத்துட வேண்டியது தான், a² bc. ஏன்னா இங்கே யாருமே இல்லை பேர், அப்படியே வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. m², இங்கே ஒரு m இருக்கு, இங்கே ஒரு m பவர் 1 இருக்கு. ஸோ அப்போ m³ அப்படின்னு கிடைச்சிரும். என்னோட பவர் எடுத்தீங்கன்னா n கூட பவர் பார்த்தீங்கன்னா n³ அப்படின்னு தான் கிடைக்குது. தென் p பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 and p³ அப்படின்னு கொடுத்துருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தோம்னா சேம் மோனோமியல் மல்டிப்ளிகேஷன் தான், சேம் எக்ஸசைஸ். ஸோ 3 3 4s are 12, 12 5s are 60, 12 5s are 60. மைனஸ் ஒரே ஒரு மைனஸ் இருக்கு, அதனால சிங்கிள் மைனஸ் வந்துடும். ஸோ இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே எல்லாமே பவர் 1ல இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் பவர் 3 இதெல்லாம் போடணுமானா இதெல்லாம் போடவே தேவையில்லை, இதெல்லாம் ஆல்ரெடி அண்டர்ஸ்டூட். ஸோ அங்கே ஒன்றுமே கொடுக்கலாம், பவர் 1 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 5 இருக்காரு. ஸோ இது பாருங்க, இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கொஸ்டின். நம்ம இதை மறுபடியும் இன்னொரு முறை ரீஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து 5x⁴ மல்டிப்ளைட் பை, ஆக்சுவலா இது போல பவருக்கு பவர் வந்ததுன்னா நாம் என்ன பண்ணணும்னா எக்ஸ் பவர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். தட்ஸ் ஆல். பவரோட பவர் x² the whole power 3, x² the whole power 3 அப்படின்னு சொன்னா பவருக்கு பவர் எடுத்தோம்னா பவரோட பவர் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். x பவர் 3 2s are 6 மல்டிப்ளைட் பை, அதே போல இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் ஸ்கொயர் கொடுக்கணும், எக்ஸுக்கும் ஸ்கொயர் கொடுக்கணும். 2க்கு ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் 2²? 2² இஸ் 2 × 2 = 4 அப்படின்னு வந்துருவாரு. தென் எக்ஸுக்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா x² வந்துருவாரு. எக்ஸோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா x² வந்துருவாரு. இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணா 5 4s are 20, x⁴, x⁴6, x⁴2. அப்போ x⁴12 அப்படின்னு கொடுத்துருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஒரு மோனோமியல் மல்டிப்ளிகேஷன். கொஸ்டின் நம்பர் 11. ரெண்டு மைனஸ் இருக்காங்க, அதனால டெஃபினட்டா பிளஸ் தான் வரும். பிளஸ் நம்ம போடலாமானா பிளஸ் போடணுங்கிற அவசியம்லாம் நமக்கு இல்லை. எப்பவுமே பிளஸ் பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் அப்போ 2 10s are 20, 2 10s are 20. எக்ஸோட பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 6 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் ஆயிரும். தென் சாரி, ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குங்க. இங்கே ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஹோல் கியூப் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் கியூப் பண்ணோம். அப்படி கியூப் பண்ணும்போது நமக்கு -2 அதுக்கு கியூப் கொடுத்தீங்கன்னா -2 × -2 அப்படிங்கிற இந்த இங்கே நான் தனியாக போட்டு காட்டுறேன். -2 x² y பவர் 6 the whole cube அப்படின்னா இந்த -2க்கும் கியூப் எடுக்கணும். -2க்கு கியூப் எடுத்தால் என்ன மீனிங்கு?
இட் இஸ் -2 இன்டூ -2 இன்டூ -2. அப்படின்னா நமக்கு இது நெகட்டிவ்ல தான் ஆட் நம்பர் ஆஃப் மைனஸ் வருது, -8ன்னு வந்துருவாங்க. இப்போ இவருக்கு கியூப் எடுத்தீங்கன்னா -8, இவருக்கு கியூப் கொடுத்தீங்கன்னா பவர் மல்டிப்ளை ஆயிரும். எக்ஸ் பவர் 3 2s are 6, இவருக்கு கியூப் எடுத்தீங்கன்னா ஒய் பவர் 6 3s are 18 அப்படின்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது இவருக்கு 2க்கு கியூப் எடுத்தா 8 எக்ஸ் பவர் 6, அங்கே என்ன இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஒய் பவர் 6 3s are 18, அதை அப்படியே நம்ம கொடுத்துடலாம். தென் இப்போ நம்ம கொஸ்டினை ப்ரொசீட் பண்ணலாம். மல்டிப்ளைடு பை யாரை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அது நெக்ஸ்ட் -10 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. ரெண்டு மைனஸ் மல்டிப்ளை ஆனால் நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ் போடணுமானா போட வேண்டிய அவசியம் இல்லை. 8 into 10 பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு கிடைச்சிருவாங்க. தென் எக்ஸ் பவர் 8 எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 10, தென் ஒய் பவர் 18 ஒய் பவர் 4 ரெண்டு எடுத்தோம்னா ஒய் பவர் 22 அப்படின்னு கொடுத்தது தான் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஆன்சர் இஸ் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் பவர் ரூல் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. பவர் ரூல் அப்ளை பண்ணும்போது முதல்ல பவரை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் பவர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா -2 the whole square, -2 into -2 is +4 அப்படின்னு ஆயிடுவார். -2 ஸ்கொயர்னா என்ன வரும்பா? -2 the whole square is -2 into -2 அப்படின்னா +4. உங்களுக்கு தெரியும், ரெண்டு சேம் சைன் மல்டிப்ளை ஆனால் +4. அடுத்து பிக்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா பி பவர், ஸோ இவருக்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா பவர் 4ன்னு வந்துருவாரு. அடுத்து கியூக்கு பவர் கொடுத்தோம்னா 5 2s are 10 அப்படின்னு கிடைச்சிருவாரு, மல்டிப்ளைடு பை. அதே போல் இவருக்கு கியூப் கொடுத்தீங்கன்னா 3 கியூப் 3 into 3 into 3 பார்த்தீங்கன்னா 27. நெக்ஸ்ட் இவருக்கு பவர் கொடுத்தோம்னா பி பவர் கியூப் 3 3s are 9 கொடுத்துடலாம். தென் கியூப் கொடுத்தோம்னா 3 2s are 6 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணினா இட் இஸ் 27 மல்டிப்ளைடு பை 4. 4 7s are 28, ஒரு 2, 4 2s are 6 7 8, 4 2s are 6 7 8 88 அப்படின்னு வந்திருக்கு. 4 7s are 28, ஒரு 2, 4 2s are 8, 9 10 சாரி 108. ஓகே, 108 அப்படின்னு கிடைச்சிருக்காங்க. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 108 பி பவர் 4 and 9 ஆட் பண்ணிங்கன்னா பவர் ஆட் பண்ணோம்னா 13 and கியூ பவர் 10 plus 6 is 16 அப்படின்னு கொடுத்திருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்ம மூவ் பண்ணலாங்க. அடுத்த பேஜில் நமக்கு இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. இந்த 2 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இதோட இந்த ஒர்க் ஷீட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஒர்க் ஷீட் 17th ஒர்க் ஷீட். இந்த கொஸ்டின் பாருங்க, அதே போல தான் பவர் ரூல் தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பவரை உள்ள கொண்டு வாங்க. கொண்டு வந்தோம்னா எக்ஸ் பவர், இவங்களுக்கு பவர் கொடுத்தோம்னா 3 2s are 6 இன்டூ இவருக்கு பவர் கொடுத்தோம்னா 2 ஸ்கொயர் இஸ் 4, இவருக்கு பவர் கொடுத்தோம்னா எக்ஸ் பவர் 4 2s are 8, இவருக்கு கொடுத்தோம்னா ஒய் பவர் எக்ஸ் பவர் 8 4 2s are ஒய் பவர் 2 2s are 4 இன்டூ இவருக்கு பவர் 3 கொடுத்தோம்னா இட் இஸ் 27 இன்டூ 27 இன்டூ இவரோட பவர் கொடுத்தோம்னா எக்ஸ் பவர் 3 3s are 9 அப்படின்னு கிடைச்சிடும். ஜஸ்ட் இப்போ தான் போட்டோம். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் 108 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே 1 இருக்கு, 108 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் 6 எக்ஸ் பவர் 8 எக்ஸ் பவர் 9. ஸோ அப்போ என்ன வரும்னு பாருங்க, எக்ஸ் பவர் 9 10 17 எக்ஸ் பவர் 8 4 14 24 23 எக்ஸ் பவர் 23. தென் ஒய் பவர் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, ஒய் பவர் 4, யாருமே அவருக்கு பேர் இல்லை, ஒய் பவர் 4 அப்படியே கொடுத்துடலாம். ஸோ இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். 6 + 8 9 10 14 14 14 24 23. எஸ், 23 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சேம் பவர் டைப் பவர் ரூல் யூஸ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் தான். நம்ம முதல்ல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1/4 இன்டூ எக்ஸ் கியூப், இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பவர் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணோம்னா இட் இஸ் 2 இன்டூ 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வந்துருவாரு. நெக்ஸ்ட் இன்டூ, அது இங்கே இன்டூ தேவையில்லை, இன்டூ போடலனாலும் இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தோம்னா பவர் 4ன்னு வந்துடுவாங்க, மல்டிப்ளைடு பை 3/4 எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1/4 இன்டூ 4 இன்டூ 3/4 மல்டிப்ளை பண்ணோம்னா
4 கேன்சல், ஆன்சர் இஸ் 3/4. அப்போ கோஎஃபிஷியன்ட்லாம் மல்டிப்ளை பண்ணா 3/4. அடுத்து எக்ஸ் கியூப் பவர் 4 பவர் 3 கொடுத்தோம்னா எக்ஸ் பவர் இங்கே ஒரு 4 + 3 7 + 3 10 அப்படின்னு வந்துடும். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். வேற வேரியபிள் யாரும் இங்கே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒர்க் ஷீட்டில் இருக்கிற எல்லா கொஷினையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஆன்சர் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த வீடியோ போடும்போது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.